ஹாய்! இன்னைக்கு டே 30 ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்ச். பட் ஹானஸ்ட்லி சொல்லப்போனா, வெயிட் லாஸ் விட எங்களுக்கு இன்னைக்கு நடந்தது ரொம்ப பெரிய சேலஞ்ச். ஆக்சுவலி இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 2:20 பிஎம்க்கு கோயம்புத்தூர் போறதுக்கு வந்தே பாரத் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். பிளானும் பெர்ஃபெக்ட்டா இருந்தது. டைமிங்கும் கரெக்ட்டா செட் ஆச்சு. பட் ஃபார்ச்சுனேட்லி நாங்க மிஸ் பண்ணிட்டோம் ஒரு 2 மினிட்ஸ்ல. அந்த மொமெண்ட்ல ஒரு தாட் தான் இருந்தது. சரி ட்ரெயின் போச்சு. வேற என்ன பஸ் ஆப்ஷன் தான். அவசரத்துல டெசிஷன் எடுத்துட்டோம். ட்ரெயின் மிஸ் பண்ணதுக்கப்புறம் இம்மீடியட்டா பஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் செக் பண்ணோம். பட் டைமிங்ஸ் பார்த்தா நெக்ஸ்ட் பஸ் ஈவினிங் 7க்கு மேல தான் போட்டிருந்துச்சு. அப்போ ரயில்வே ஸ்டேஷன் வெளியே யூசுவலா இருக்க ஆட்டோக்காரங்க வந்து 3:30க்கு பஸ் இருக்கு சார், சீக்கிரமா போயிடலாம். சரி 3:30க்கு பஸ் இருந்தா சூப்பர் வாங்கன்னு சொல்லி நாங்களும் போயிட்டோம். அவங்க எங்களை ஆனந்த்ரா சர்க்கிள்ல இருக்க ஒரு டிராவல் ஏஜென்சில டிராப் பண்ணிட்டாங்க. அங்க டிராவல் ஏஜென்சிக்காரங்க 4:30க்கு பஸ் இருக்கு, 2 பேருக்கு 2400ன்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் சீக்கிரமா வீட்டுக்கு போனா போதும் அப்படின்னு சொல்லி புக் பண்ணிட்டோம். அந்த ஆஃபீஸ்லயே உட்காந்து லஞ்சும் சாப்பிட்டோம். லஞ்ச் முடிச்ச கொஞ்ச நேரத்துல போன்ல மெசேஜ் வருது. என்னன்னா பஸ் போர்டிங் டைம் 6:50ன்னு. எங்களுக்கு ஃபுல் கன்ஃபியூஷன். என்னடா 4:30ன்னு சொன்னாங்க, இப்போ 6:50யா அப்படின்னு. இமீடியட்டா ஆன்லைன்ல செக் பண்ணோம். நாங்க பார்த்த 7 o'clock பஸ் தான் இவங்க ஆன்லைன்ல புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. வர்ஸ்ட் பார்ட் என்னன்னா ஆன்லைன்ல ஒரு பர்சனுக்கு 500 rupees தான் டிக்கெட். பட் இவங்க வாங்கினது 1200 சார்ஜ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேற லெவல் ஸ்கேம். அது மட்டும் இல்லாம அந்த பஸ் மிட்நைட் 3 AM தான் போகும். அதுவும் எல்என்டி பைபாஸ்ல தான் டிராப் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சது. எல்என்டி பைபாஸ்ல இருந்து கோயம்புத்தூர் சிட்டி வர 20 கிலோமீட்டர்ஸ். நைட் டைம் வேற, சேஃப்டி இல்ல, டிரான்ஸ்போர்ட் இல்ல, எல்லாமே ஒரு டென்ஷனா போயிட்டு இருந்தது. அப்புறம் நாங்க டிராவல் ஏஜென்சி கிட்ட போய் ஸ்ட்ரெயிட்டா கேட்டோம். நீங்க 4:30ன்னு சொன்னீங்க, இப்போ 6:50ன்னு மெசேஜ் வருது. ஆன்லைன்ல 500 தான், நீங்க 1200 வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. அவங்க வந்து நாங்க 4:30ன்னுலாம் சொல்லவே இல்ல, 5 o'clockன்னு தான் சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்க ஃபுல்லா சண்டை போட்டு ஒரு வழியா கேன்சல் பண்ணிட்டோம். ரீஃபண்டும் வாங்கிட்டோம். தென் வீட்டுக்கு திரும்பி போயிட்டோம். வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப டென்ஷன். ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோம், டிராவல் ஏஜென்சி எங்களை ஸ்கேம் பண்ணி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு. ஸோ எதுவும் சமைக்க முடியாது. ஏன்னா எல்லாம் காலி பண்ணிட்டு தான் போனோம். எனக்கு மனசு கஷ்டமா இருந்தா பிரியாணி சாப்பிடணும்னு தோணும். ஸோ பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் நைட் 11:30க்கு பஸ் ஆன்லைன்ல புக் பண்ணோம். மார்னிங் 5:30க்கு கோயம்புத்தூர் ரீச் ஆனோம். இந்த இன்சிடென்ட்லேருந்து எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ட்ரெயின் மிஸ் பண்ணது தப்பு இல்லை, பட் அவசரத்தில் டெசிஷன் எடுத்தது தான் பிக்கஸ்ட் தப்புன்னு. கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு டெசிஷன் எடுத்திருந்தா இந்த மாதிரி ஸ்கேம்ல மாட்டிக்காம எஸ்கேப் பண்ணிருக்கலாம்ல. டிராவல் ஏஜென்சி எல்லாம் தப்பு இல்லை, பட் சில பேர் 500 rupees டிக்கெட்டை 1200ன்னு சொல்லி கொள்ளையடிக்கிறாங்க. 150லேருந்து 200 வரைக்கும் மார்ஜின் வச்சு செல் பண்ணா அது ஓகே, பட் 500 எங்க இருக்கு, 1200 எங்க இருக்கு? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டிராவல் ஏஜென்சில டிக்கெட் புக் பண்ணாதீங்க. நீங்களே ஆன்லைன்ல புக் பண்ணுங்க, இல்லைன்னா ஜென்யூன் டிராவல் ஏஜென்சில மட்டும் புக் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். இன்னைக்கான எங்களோட டே வந்து ரொம்ப வேர்ஸ்டா போச்சு. அண்ட் எங்களுக்கு ஒரு லைஃப் லெசனும் கிடைச்சது. See you all in the next video. Happy Pongal. Bye.